ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி செய்ய போகிறோம். ஆமாம், வாழைக்காய் பஜ்ஜி தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். ரொம்ப நாளாக எங்கள் வீட்டுக்காரர் பஜ்ஜி பஜ்ஜி பஜ்ஜின்னு அதாவது காட்டில் இருந்து வாழைக்காய் கொண்டு வந்ததுன்னு கேட்டுட்டு இருந்தாரு. சரி, கண்டிப்பாக அத்தை வந்து செய்வாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். டைம் இல்லை. ஒரு நாள் போண்டா, அப்புறம் காலிஃப்ளவர் சில்லி பண்ணிட்டாங்களா, ஒரு நாள் வடை பண்ணாங்க, உளுந்து வடை. அந்த மாதிரி பண்ணும்போது அப்புறம் கிளம்பும் போது தான் வந்து 2 நாளா இவர் பஜ்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்டுட்டு இருந்தாரு. ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் சாப்பிடணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. ஆனால் சமைச்சு வைக்கவா அம்மாவுக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு, அதனால செய்யலை. அப்புறம் ஆரம்பிச்சிடலாமா? பஜ்ஜிக்கு என்ன எல்லாரும் தெரிஞ்ச ரெசிபி தான். நம்ம அப்படியே எப்பயும் போல கதை பேசிக்கிட்டே பஜ்ஜி செய்வோம் நாங்கள். ஆமாம். அப்புறம் இந்த டிஷர்ட்டு சொல்கிறேன்னே தான் போட்டீங்க, ஆனால் பார்த்தீங்களா நானே கேட்குறதா இருக்கு. சொல்லினா இது வந்து டிஷர்ட் வந்து பிரியாவோட கிஃப்ட் எனக்கு. ஆமாம். செலெக்ஷன் ஆனால் என்னதுதான் எப்பவுமே நான் வந்து செலக்ட்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு வந்து யார் பண்ணாலும் பிடிக்காதுல்ல, அவர் பண்ணாதான் பிடிக்கும். அதுதான் உண்மை. இல்லை, சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டாக சொல்லணும், இல்லை அவங்க தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. அதாவது இப்போ பிரியா வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்கன்னா அது எனக்கு வந்து லூஸாக இருக்கலாம், அது வந்து கலர் எனக்கு வந்து பிடிக்காம கூட போகலாம். அதான் உண்மை. அதான் யார் எடுத்து கொடுத்தாலும் பிடிக்காது. ஏன் கரெக்டாக கூட தான் எடுத்து கொடுக்கலாம். கரெக்டாக எடுத்து கொடுத்தா ஓகே தான். அதனால சைஸ் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, 40லேயே பார்த்தீங்கன்னா இப்போ 40 சைஸ்னா 40லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. ஸ்லிம் இருக்குது, கொஞ்சம் குண்டாக இருக்க மாதிரி மீடியம் இருக்குது. அதனால நான் வந்து மோஸ்ட்லி நானாக வந்து போட்டு பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் ஓகே இந்த கலர் போட்டு பார்த்து வாங்கினதா, இல்லைன்னா இங்கே ரொம்ப லூஸாக இருக்கும் அவருக்கு. அதனால அதே போல் பிரியா வந்து எனக்கு வந்து ஷர்ட் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து 2மே ஷர்ட் தான் எடுக்க சொன்னேன். பிறந்த நாளுக்கும் கல்யாண நாளுக்கும் அடுத்தடுத்து உடனே ஒரு 4 நாளே வந்துடும் எங்களுக்கு. இவருக்கு ஃபஸ்ட்டு பிறந்த நாள் வரும், அப்புறம் ஒரு 3 நாளில் கல்யாண நாள் வரும். இவர் வந்து இல்லை ஒரு ஷர்ட் போதும், டிஷர்ட் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு. ஒன்று பிறந்த நாளுக்கு நாள் போட்டுக்கிட்டோம், இல்லைன்னா கல்யாண நாளுக்குனா போட்டுக்கிட்டோம், அவர் விருப்பம். அந்த ஷர்ட்டை போய் நான் எடுத்துகிட்டு வரீங்களா? சரி, ஓகே. அவரே கடைக்கு போயிருந்தாரு. கடைக்கு போயிட்டு அப்படியே வரும்போது எடுத்துகிட்டு வாங்கன்னு கம்பல் பண்ணி சொன்னதுனால வாங்கிட்டு வந்தார். வாங்கிக்கலாம் என்ன அவசரம், வாங்கிக்கலாம் என்ன அவசரம்னு சொல்லிட்டே உட்காந்துட்டு இருந்தார். ஐயோ எப்பாப்பா, அவரே கடையில் போய் போட்டு பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டார். நான் கூட போகவே இல்லை கடைக்கு, ஏன்னா கள்ளக்குறிச்சிக்கு வேலையா போயிருந்தீங்கல்ல. கள்ளக்குறிச்சிக்கு ஒரு வேலையா போயிருந்தா அப்படியே காட்டலாம்ல, பிரிக்க வேணாம். சும்மா போட்டுட்டு வேணா நாங்க காட்டுறோம். பிறந்தநாள் இல்லைன்னா கல்யாண நாள் அவருக்கு என்ன மூடு இருக்கோ அன்னைக்கு அதுக்கு என்ன தெரியல, அது அப்புறம் பேசிக்கலாம். போன வருஷமும் இல்லை, கல்யாண நாளுக்கும் இல்லை, பிறந்த நாளுக்கும் இல்லை. அவரோட பிறந்த நாளுக்கு என்ன பண்றது, திருச்சி ஸ்போர்ட்ஸுக்கு அங்க போயிட்டீங்க போன வருஷம். திருச்சி ஸ்போர்ட்ஸ் தான், அங்கே போயிட்டாருங்களா. அப்போ பிறந்த நாளுக்கும் இல்லை, கல்யாண நாளுக்கும் இல்லை. கிஃப்டெல்லாம் எனக்கு சர்ப்ரைஸாக கொரியரில் வந்துச்சு கல்யாண நாளுக்கு. இந்த வருஷம் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. என்ன இப்படிதான் சொல்வார், எனக்கு எதனா வாங்கி தரியா அப்படின்னு. என்ன வேணும்னு கேட்டால் எதுவுமே சொல்ல மாட்டார். அப்புறம் நான் என்ன தான் வாங்கி தர்றது? நான் ஏதாவது வேணும்னா நான் வந்து ஓப்பனாகவே கேட்டுருவேன். எனக்கு இது இல்லை, எனக்கு பிடிக்கும்பா சர்ப்ரைஸ் பண்றதுக்கு. வாட்ச் இல்ல, வாட்ச் வாங்கி கொடுங்க. வாட்ச் தான் வாங்கணும், கரெக்ட். வாங்கி கொடுத்துறேன், நான் வீடியோலயே சொல்லிடுறேன், எனக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்துருமா. அதுமே அவரு கூட்டு போய் தான் வாங்கணும், அப்பதான் அவருக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஏன்னா அதான் பாருங்க, நான் வந்து தனியா போய் வாங்க கூடாது, ஏன்னா அவருக்கு ரேட் அதிகமா இருக்க கூடாது. அதே மாதிரி ரொம்பலாம் தேவையில்ல, நார்மலா நம்ம வேலையை கட்டிட்டு போறதுக்கு போதும். இதுல பிடிச்ச மாதிரி இருந்தா போதும். இந்த ஆண்ட்ராய்டை வச்சு கட்டணும் அதெல்லாம் எனக்குலாம் வந்து விருப்பம் இல்லை. ஸோ நார்மலாக வாட்ச் வந்து நார்மலான ரேட்டில் வந்து கரெக்டாக இருந்தால் போதும். ஆமாம், நானும் மேரேஜ்க்கு முன்னாடி லவ் பண்ணும்போது ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தேன், 500 ரூபான்னு நினைக்கிறேன். அது அவர் கூட்டு போய் தான் வாங்கிட்டு வந்தாங்க, சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டில். நல்லா ஞாபகம் இருக்குது. அதுக்கு மேலே ஏற்றவே இல்லையா ரேட்டு. 500க்குள்ளே இருந்தால் காட்டுங்க அப்படின்னு 400 சில்லறை அப்படி தான் இருந்துச்சு அந்த வாட்ச் ரேட்டு. அதுக்கு மேலே அதை செலக்ட் பண்ணவே இல்லை, கேட்கவே மாட்டார். ஃபஸ்ட்டு எதுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு, நம்ம ஆசைக்கு வாங்கி கொடுத்தா இப்படி தான் கம்மியில் வாங்குவார், பட்ஜெட்டில். நல்ல பொறுப்பான பையன், நம்ம பட்ஜெட் செஞ்சு கொடுப்போம் இந்த பொறுப்பான பையனுக்கு. அப்படியா? ஆமாம். சரி, ஓகே. நான் அடுத்த வீடியோவில் வந்து உடனே புகழ்ந்து சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து புகழ்ந்து சொல்லவே இல்லைங்க, எப்படி வம்பு பண்ணுறாரு பாருங்க. என்னை புகழறதுக்கு புகழறதுக்கு இல்லை, என்னை கலாய்க்கிறதுக்குன்னா ரெடியாக இருப்பார், புகழெல்லாம் மாட்டார். ஒரே இது போதுங்களா? நீங்க இது நிஜமாவே இது சீவி காட்டுறேன். ஒரு ஃபேமிலியே சாப்பிடலாம், ஒரு 4-5 பேர் நல்லா திருப்தியாக சாப்பிடலாம். நீளமாக சீலனா ஒரு 5-6 அதுதானே வரும். நீளமாக சீவனமா? இது வேற கோணலாம் இருக்குது. சரி, நீளமாக சீவி பார்ப்போம், மீதி இருந்தால் சைட்லேயே கொஞ்சம் சீவி பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், பஜ்ஜிக்கு மாவு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் ஊறுச்சுன்னா நல்லாயிருக்கும். கடலை மாவு, அரிசி மாவு
எப்பயும் அரிசி மாவு போடணுமா? கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். நான் கூட கடலை மாவு மட்டும்தான் அப்படின்னு நான் நினைப்பேன். இல்லை, சும்மா ஒரு கொஞ்சம் மேலே கொஞ்சம் முறுமுறுப்புக்கு ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு வேண்டாம் அப்படின்னா நம்ம இட்லி மாவு இல்லை தோசை மாவு அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சோம்னா மாவை நல்லா ஒரு 1/2 மணி நேரம் பிசைஞ்சு வச்சிட்டோம்னா நல்லா புசு புசுன்னு சூப்பராக வரும். அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு இல்லைங்க இப்போ, அதனால நான் சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் கடலை மாவு என்றாலே பெருங்காயம் போடுவாங்களா? கடலை மாவு கேஸ்ட்ரிக் தானே, அதனால் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸ்வீட்டுக்கு மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு காரமாக சேர்த்து எல்லாத்துக்கும் பெருங்காயத்தூள் தான். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு 2 சிட்டிகை. கலர் ஃபுட் வேணும், ஃபுட் கலர் வேணால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சேர்க்கறதில்ல ஃபுட் கலர்லாம் பொதுவாக எதுக்குமே. வீடியோக்கு மட்டும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு போடுவேன். அதுவுமே நான் வந்து ஆப்ஷனல் தான், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க தான் சொல்லுவேன். சரி, இப்போ வந்து வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மிளகாய்த்தூள் சேர்த்து சொல்லவே இல்லை. சேர்த்துக்கலான்ட்டு நான் காட்டில் போட்டது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி சேர்த்து மாவு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பிரியா தலையில் பூ இருந்திருக்காது, இப்போ பூ இருக்குது. மேஜிக் பண்ணி வர வச்சுட்டேன். ஆமாம், நான் தான் மேஜிக் பண்ணேன். சிந்து மல்லியா அப்படின்னு பாட்டு பாடினாரு. ஐயோ பூ இருக்குங்க அப்படின்ட்டு வச்சுட்டு வந்தேன். எல்லாத்தையும் இப்படி தான் வாங்கி கொடுத்தா மறந்துடுது. அப்புறம் ஃப்ரிட்ஜில் இப்போ இப்படி சீவணும்ப்பா, இது கொஞ்சம் வளைவாக இருக்குது, கொஞ்சம் நல்லா இருந்தால் சீவிடலாம். 2 கட் பண்ணிக்கிட்டுமா? இதையா குட்டி குட்டியாக போட்டுக்கிறியா? ஓ இதையா? பாத்திரம் குட்டியாக இருக்குல்ல, முக்கி எடுக்க முடியும். ஓ ஆமாம் ஆமாம், இல்லை அது தடவை போட்டுக்கலாம் தான். சரி, உங்களுக்கு பெருசு 4 பாருங்க, இவ்வளோ வருது. இது வந்து இவருக்கு பத்தாதுங்கிறாரு. நிறையா தான் வரும் போல. சீவனா நிறையா தான் வரும். சொல்லுமா, ஒரு பஞ்சாயத்து ஒன்று தீர்த்து வைக்கணுமா? நான் தீர்த்து வச்சுறேன். சொல்லுமா. இல்லை, வாழைக்காய் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிட்டோம். பஞ்சாயத்துலாம் இல்லை. இல்லை, அம்மா வந்து வீடியோ போட்டிருந்தாங்க ரீசெண்டாக, இங்கே வந்து அப்போ வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அம்மா சேனலில். எப்படியும் நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களும் அம்மா வீடியோஸ் பார்க்குறவங்களும் கொஞ்சம் முக்கால்வாசி காமனாக தான் இருக்காங்களே எல்லாரும். அப்போது யார் போட்டாங்களோ நமக்கு தெரியாதுல்ல. என்ன போட்டிருந்தாங்கன்னா, மலரம்மாவாக இருக்கட்டும், பிரியாவாக இருக்கட்டும், மாமனார் மாமியார்லாம் வீட்டுக்கு வரவே இருக்க மாட்டிங்களா அந்த மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க அவங்க. அது வந்து எங்கள் அம்மாவோட மாமனார் மாமியார் பற்றி அவங்க பேசிக்கிட்டு இல்லை அவங்க பேசாமல் கூட போட்டு நமக்கு வேண்டாது. ஆனால் என் மாமனார் மாமியார் பற்றி நான் சொல்லலாம்ல, அதனால் வந்து சரி ஷேர் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் நீங்கள் கேட்குறீங்கன்னா நாங்கள் ரிப்ளை பண்ணணும் இல்லையா அப்படின்றதுனால சரி சொல்லலாம் அப்படின்னு. ஏங்க, எனக்கு எங்கள் மாமியார் மாமனாருக்கு என்ன சண்டையாங்க? அது வாக்கிய தகர ஒன்றும் இல்லை, சின்னதான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. நீங்கள் யாராவது சீரியஸாக எடுத்துகிட்டு போகிறாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா. அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா காட்டில் வந்து ஆடு மாடு இருக்குது, காட்டை பார்த்துக்கணும். அதனால் அவங்களால எங்கேயுமே போக முடியாது. ஆடு மாடு இருந்தாவே அது வந்து எப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும், காட்டில் இருக்கக்கூடிய வேலை இருக்குது அதையும் பார்த்துக்கணும். அப்படின்றனால எங்கேயும் அவங்களால வந்து லாங்காகலாம் எங்கேயும் போய் தங்கிலாம் இருந்துட்டுலாம் வர முடியாது. ரெகுலராக காட்டில் ஆள் இருந்துகிட்டே இருக்கணும். ஆமாம். ஸோ அதனால் வந்து எங்கேயும் போகிறதில்ல. இப்போ போகிறாங்கன்னா போயிட்டு உடனே அன்றைக்கே வந்துடுவாங்க. கோயம்புத்தூர் எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு சம்மந்தி வீட்டுக்கு வரலையா அப்படின்லாம் கேட்காதீங்க. ஏன்னா ஒரு நாள் அங்கே பூ வைக்கிறதுக்காக இருக்கட்டும், தாலி பிரித்து கொக்கிறதுக்காக இருக்கட்டும் எங்கள் மாமனார் வரல. ஏன்னா யாராவது ஒருத்தர் அங்கே இருந்தே ஆகணும். அதனால் எங்கள் அத்தையை தான் அனுப்பி விட்டாங்க. ஏன்னா 2 பேர் வந்துட்டா கஷ்டம். கோயம்புத்தூர்ன்றது ரொம்ப தூரம் இல்லையா, ஒரு நாளில் போயிட்டு வர மாதிரியா இருக்குது. நீங்களே சொல்லுங்கள். வந்தாங்க எல்லாம் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு திரும்பி ரிட்டர்ன் வரணும்னா லேட் தான் ஆகும். அதனால் ஒருத்தர் தான் வந்தாங்களே எல்லாத்துக்குமே. மேரேஜில் தான் 2 பேர் இருந்தாங்க இங்கே ஆத்தூரில் மேரேஜ் பண்ணதுனால. அதே மாதிரி இங்கே என் வீட்டுக்கு வரலையா, அதாவது இப்போ நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு வரலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்திருக்காங்க. எங்கள் அத்தை ஒரு 2 டைம் வந்தாங்க இந்த ஒரு வருஷத்தில். எங்கள் மாமா வந்து ஒரு 4-5 டைம் வந்திருக்கிறாரு. ஏன்னா எங்கள் அத்தைக்கு வந்து வேலை, அவங்க எங்கேயும் வர முடியாது. இன்னொன்று முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, என்ன வேலையாக இருந்தாலும் வரலாம்ல அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள். முக்கியமாக நாங்கள் அங்கே போயிடுறோம், அவ்வளோதான். எல்லாம் ஒரே வீடு தானே, அதனால் நாங்கள் அப்படிலாம் யோசிக்கல. அதே மாதிரி இங்கே வந்தப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோலாம் எடுக்க எங்களுக்கு தோணலை. ஏன்னா இப்போ தான் வராங்க, எப்போயோ ஒரு டைமு நம்ம சமைச்சு வைக்கிறோம், சாப்பிட்றோம், ஏதோ கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுகிறோம். அங்கெல்லாம் காட்டுக்கு போனால் பேசலாம் டைம் இருக்காது. எங்கள் அத்தை மாமாவோடலாம் உட்காந்துட்டு அவங்க பாட்டுக்கு ஓடிட்டே இருப்பாங்க, வந்துகிட்டே இருப்பாங்க. சாப்பிட்றதே வந்து அறக்க பிறகு சாப்பிடுவாங்க. மதியம் ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க. அதுவுமே ஒரு சில டைம் வந்து பிள்ளை இருக்க போனால் அது இதுன்னு போயிடுவாங்க. அதனால் வந்து டைம்லாம் இருக்காதுங்க. காட்டக்கூடாதுலாம் ஒன்றுமே இல்லை. நாங்கள் பொங்கல் வீடியோஸில் அந்த மாதிரிலாம் நாங்கள் போகிறப்ப காட்டியிருக்கோம். அதனால் அவங்க வந்து பிஸி. இது வரைக்கும் எங்கள் வீடியோ அவங்க பார்த்தது கூட இல்லை. ஆமாங்க, அதை சொல்லி நம்ப மாட்டீங்க. இப்போ நாங்கள் போய் உட்காந்து காட்டுற மாதிரியும் இல்லை அங்கே சுச்சுவேஷன். கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ்டாக இது பண்ணுறதுக்கு அதெல்லாம்.
அதனால் வந்து உங்கள் மாமியார் வரமாட்டாங்களா, இல்லை சம்மந்தி வீட்டுக்கு எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போக மாட்டாங்களா அப்படிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா நாங்கள் வந்து அந்த மாதிரி யோசிக்கல. அதனால் வந்து ரொம்ப டீப்பாக நீங்கள் எதுவும் யோசிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுப்பாங்க. அது வந்து இல்லை நானே எதுவும் சொல்லலை. நீங்கள் வீடு கட்டிட்டா வந்து இன்னும் கொஞ்சம் நாங்கள் அங்கே போயிட்டோம்னா வச்சுங்களேன், அதுக்கப்புறம் கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் போடுவோம். ஆமாம், அப்போல்லாம் கண்டிப்பாக வந்து அம்மா அப்பாவை கண்டிப்பாக நாங்கள் வந்து வீடியோஸ்லாம் காட்டுவோம். பக்கத்தில் இருக்கிறதுனால காட்ட முடியும். நாங்களே ஒரு நாள் தான் போகிறோமா, ஒரு வாரம் போவோம், ஒரு வாரம் போக மாட்டோம். அப்படி இருக்கும்போது அப்போ வந்து அங்கே போய் பார்த்தா தான் எங்களுக்கே வீடியோ எடுக்கிற சுச்சுவேஷன் இருக்கா இல்லையான்ற மாதிரி எங்களுக்குமே தோணும், எடுப்போம். அவ்வளோதாங்க. நானுமே காட்டுக்கு அடிக்கடி போகிறேன், என்னால் வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா காட்டில் அங்கே வேலை இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு நான் வந்து வச்சுட்டு வீடியோலாம் வாய்ப்பு. எங்கள் அத்தாலாம் டென்ஷன் ஆகிடுவாங்க. வரதே ஒரு நாள் வேலை செய்ய நட பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு நாள் தான் ஆஃப் கிடைக்கும். காட்டுக்கு போனால் காட்டில் வேலை செஞ்சுட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. வேற மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நார்மலாக போயிட்டுருக்குங்க எங்களுக்கு இப்படி தான் அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு. அவ்வளோதாங்க. சரி, இப்போ வந்து என்ன காய போகுது, நம்ம வந்து இப்போ பஜ்ஜி செய்ய ஆரம்பிச்சாங்க. வேறு ஏதாச்சும் கேட்டிருக்காங்களா? இல்லை, வேறு எதுவும் கேட்கல. வேறு என்ன டவுட்னு கேளுங்க, நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். என்ன காஞ்சிருச்சா? ஓ சூப்பர். பெருசெல்லாம் எனக்கு தானே? உங்களுக்கு எது வேணுமோ சாப்பிட்டு மிச்சம் மீதி கொடுங்க எனக்கு. அப்படியா? இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆசை தீர சாப்பிட்ருங்க. எப்படி சொல்லிட்ட புசுக்குன்னு? பின்ன பாவம் குழந்தை பஜ்ஜின்னு பஜ்ஜி ஒரு வாரமாக கேட்டுட்டு பஜ்ஜி செஞ்சு கொடுத்துருவோம். இந்த ஆசை முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் கேட்கவே மாட்டார் அவர். இல்லை, ரொம்ப நாளாச்சு நான் சாப்பிட்டு. அதுதான் சொல்கிறேன், எதுவுமே இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டார். இந்த ஆசை முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சது. அடுத்து ஏதாவது தோணுனா கேட்பேன். கேளுங்கன்னு தான் நானுமே சொல்கிறேன். ஏதாவது கேளுங்க, எனக்கு என்ன பண்ணுறது போதும், பெருசாக இருக்கிறதுனால என்ன தோணுதோ கேளுங்க, சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு. உனக்கு என்ன வேணா செய், நான் அதை சாப்பிட்றேன்னே சொல்லிட்டு இருப்பாரு. அதனால மோஸ்ட்லி கேட்டாலே போதும், எனக்கு சந்தோஷம்தான். இதுவே ஏன் கேட்டேன்னா, சரி வாழைக்காய் வந்து எடுத்துகிட்டு வந்தனால தான் சரி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டேன். ஆமாம், சரி அத்தை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படின்னு நான். ஏன் நான் செஞ்சால் சாப்பிட மாட்டீங்களா? நீங்கள் செய்வீங்கம்மா, ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்று. செஞ்சு தரமாட்டேங்கிறது தான் அப்படி சொல்கிறாரு. இல்லை செய்வீங்க, ஒரு 1 மந்த் இருக்குல்ல, ஆகிடும், ஒரு 2 மந்த் ஆகும், அவ்வளோதான். நீங்கள் தானே சொல்கிறீங்க ஆயில் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது, நம்ம வந்து டயட்டில் இருக்கலாம், ஹெல்த்தியாக சாப்பிடலாம். டயட்டில் இருமா, நீ நம்ம தானே சொல்கிறீங்க. நான் சாப்பிட்லாமா? செஞ்சு கொடுத்துட்டு எப்படிங்க சாப்பிடாம கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்களேன், வீடியோ பார்க்குறேன் நீங்களே. என்னால நிஜமா அப்படி வாயை கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுங்க. கற்றுப்பட்டு தட்டை தூக்கிட்டா கதவை சாத்திக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செய்யும் போதே நம்ம எடுத்து சாப்பிட்ருவோம்ல. செய்யும் போதேவா? ஆமாம். சரி, இப்படி தான் சைடில் நவுத்தி தான் உடம்பெல்லாம் அப்புறம் இப்படி தான் சொல்லுவார். ஆனால் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துறாரு, சாப்பிடுன்னு. அந்த கேஸ் இவர். ஏன்னா சாப்பிடணும் போல இருக்குன்னா என்ன வேணும் சொல்லி வாங்கிட்டு வரேன் அப்படின்றவாரு. மூஞ்ச பாவமாக வச்சுக்கிறது, இல்லைன்னா மூஞ்ச தூக்கி வடக்கு முறையில் வச்சுக்கிறது. வடக்கு முறையாய். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்து இருந்த மாவையும் போட்டாச்சு. ஆமாம், இது வேணானாலும் பரவாயில்ல, லைட்டாக ஒட்டி இருந்தாலும் பரவாயில்ல, முறுமுறுன்னு சாப்பிடலாம். நான் சாப்பிட்டு அப்படின்னு அதான் முறுமுறுன்னு சாப்பிடலான்னு போட சொல்லிட்டாரு. ஆமாம், எல்லாத்தையும் ஒரு துளி மாவு கூட மிச்சம் இல்லாமல் நாங்கள் போட்டு முடிச்சு பாருங்கள். நமக்கு வந்திருக்க பஜ்ஜி சைடில் 2 பஜ்ஜி நான் வந்து உள்ளே தள்ளிட்டேன். அப்புறம் நான் ஒன்று சாப்பிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து உப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறமா கொஞ்சம் போட்டு செஞ்சுருக்கோம், அதனால தான் சாப்பிட்டேன். இல்லை சாப்பிட்ருக்கோம், அதாவது சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாருங்க வீடியோவில். அவங்க என்ன இப்போ சாப்பிடும்போது போடும்போது சாப்பிட்டுன்னு சொல்லிட்டாருன்னா நான் எதுவுமே சொல்லலையே. இதே ஃபுட் மசாலாவுக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் ஒன்றையுமே தொட விட மாட்டேன். அதானே, தமிழ்நாட்டில் எடுத்து முடிகிற வரையும் நம்ம வந்து குறுக்குன்னு பார்த்துக்கிட்டே தான் நிற்கணும். ஒன்று கூட கொடுக்க மாட்டேன். ஐயோ, அது இருக்கே, அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்க நமக்கு ஆசையாக இருக்கும். தமிழ்நாட்டில் எடுக்கிறதுக்காக வந்து டிசைன் முடிச்சுட்டு அப்புறமா தான் கொடுப்பேன் நான். கொஞ்ச நாள் கொஞ்சம் அது ஆறியே போயிடும் அப்புறமா. ஆமாம். பஜ்ஜி ரெடி. தேங்காய் சட்னி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னார். ஆமாம், தொட்டு சாப்பிடலாம். இப்போ எங்கே செய்யறது அப்படின்னு சுட சூப்பராக வந்து பஜ்ஜி செஞ்சு கொடுத்துருக்காங்க பிரியா. நம்ம வந்து என்னதான் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி போண்டா பஜ்ஜிலாம் வந்து செஞ்சாலும் அதை சூடாக சாப்பிட்றதே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆமாம், இல்லை சூடாக தான் இருக்குது. சூப்பர். நல்லா இருக்கா? உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா இருக்கா? அவ்வளோ உப்பு போட்டேங்க, ஆனால் உப்பே இல்லை. உப்பு தான் பிரச்சனை. சூடாக இருக்கேன். இப்போ பிரியா விட்டு சாப்பிட்றீங்களே அப்படின்னு சொல்லிடுவாங்க, அதனால கொடுக்குறீங்க. நம்மளுக்கு அந்த ஊட்டி விட்டுருப்பாங்க. இல்லைனாலுமே நாங்கள் எது செஞ்சாலும் ஸ்நாக் பண்ணாலும் தனித்தனியாலாம் சாப்பிட மாட்டோம். தட்டில் கொண்டு போய் வச்சுட்டு உட்காந்துட்டு 2 பேரும் சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவோம் இல்லைங்க? ஆமாம், காலி பண்ணிடுவோம் ஃபுல்லாக. கடைசி இருக்கிற பீஸை நீ சாப்பிடு நான் சாப்பிடுன்னு பாசத்தில் பரிமாறி நாங்கள் சாப்பிட்டுக்கோம். உண்மையாக சொல்லணும்ல நடக்கிறத. கொஞ்சம் பார்த்துக்குங்க.
ஆனால் அவர் தான் எப்போ எனக்கு விட்டு கொடுப்பாரு, நீயே சாப்பிட்ற அப்படின்னு. அதனால் சாப்பிட்டு நல்லா பெருசாகிட்டு இருக்கேன் இல்லை? சாப்பாடு வைக்கிறதே நீங்கள் தான், அதனால தான் பெருசாகிறேன். சரி. சூப்பராக இருக்குது பஜ்ஜி. நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஆமாம். அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ஒரு ரெசிபியோடையும் வேறு ஏதாச்சும் விஷயம் இருந்தால் நீங்கள் எதாவது கேட்டிங்கன்னா கூட அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம். ரொம்ப நாளாக எதிர்பார்த்தேன், பஜ்ஜி எனக்கு கிடச்சிருச்சு. நான் வந்து இப்போ வந்து சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.